கட்டம் போட்டிருப்பாங்க. அது அந்த ப்ராசஸிங்க்கு மட்டும். இங்க ஒரு கோடு, அங்க ஒரு கோடு இருக்கும். ஸோ ஒரு வார்த்தையா உள்ள வந்து அது ஒரு சீக்வன்ஸா மாறி அது வந்து அவுட்புட்டோட டேக் ஆகுது. இப்போ சீக்வன்ஷியல் நியூரல் நெட்வொர்க் எதோட கம்பேர் பண்ணலாம்? ரிலே ரேஸோட கம்பேர் பண்ணலாம். சாதா நியூரல் நெட்வொர்க் ஓட்டப்பந்தயம்னா இப்போ 5 ட்ராக்ல 5 மாணவர்கள் நிற்கிறாங்க. மொத்தம் 25 பேர் இருக்காங்கன்னா அந்த 25 பேர்ல நல்லா ஓடுற 5 பேரை நீங்க சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ 5 5 5 5ன்னு அடுத்தடுத்த ரோல நிக்க வைப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் டேட்டா மாதிரியே இருக்கும் பாருங்க. முதல்ல ஒரு வெக்டர், அடுத்த ஒரு வெக்டர், அடுத்த ஒரு வெக்டர், விசில் அடிச்சு ப்ராசஸ் பண்ண உடனே வெக்டர்ல இருக்க எல்லாருமே உள்ள வந்துருவாங்க. அப்படி இல்லாம சீக்வன்ஷியல் எப்படி பண்ணுவோம்னா ரிலே ரேஸ் மாதிரி ஓடும். இப்ப நல்லா ஓடுற 5 பேரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர் ஸ்கூல் காம்படிஷன்ல அவங்க ஒரு டீம் அப்படின்னும் போது ரிலே ரேஸ்ல வந்து விசில் அடிச்ச உடனே 5 பேரும் ஒன்னா ஓடக்கூடாது. ஒருத்தன் ஓடி முடிச்சு அந்த கட்டையை இன்னொருத்தன்ட்ட கொடுத்த உடனே தான் அவன் ஓடணும். அவன் ஓடி இன்னொருத்தன்ட்ட கட்டையை கொடுத்த உடனே அவன் ஓடுவான். ஸோ இப்போ 5 பேருக்குள்ளேயும் ஒரு தொடர்பு வந்த உடனே அவங்க ஒவ்வொருத்தரா ஓட ஆரம்பிக்கிறாங்க சீக்வன்ஷியல் முறையில. ஸோ அதுதான் வந்து சீக்வன்ஷியல் நியூரல் நெட்வொர்க். அது